என்ன உக்காந்தாச்சு? நம்ம தான் அங்கே போய் பேசிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன எவ்வளோன்னு பார்த்தா தானே அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்து என்ன அர்த்தம்? இருமா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு உடம்புண்ட. பார்ப்போம், இந்த ஜோசிக்காரனை போய் பார்க்கணும். அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு வந்து பாடுறா அப்படின்னு. வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்தால் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்து பொருத்தத்தை பார்த்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பொருத்தம் பார்க்கணும்ல. ஏன்னா அப்புறம் பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால தான். அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஏன்னா பொருத்தங்கிறதுனா எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைங்க ரெண்டு மனசும் ஒத்து போச்சுனாவே பொருத்தங்கிறதுனா சும்மா என்னை பொறுத்தளவு. அந்த காலத்துலாம் என்னத்தை பார்த்தாங்க, அப்படியே போய் ஒரு குடிசையில் கல்யாணம் பண்ணிட்டு வரல. இப்போதான் என்னமோ ஜாதகம் இவனுள்ளே ஜாதகத்தை தயாரித்த மாதிரியும் நட்சத்திரம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அது இதுன்னு சொல்கிறானுங்க. அந்த காலத்துலாம் யார் பார்த்தாங்க? நம்ம அந்த மாதிரியா பார்த்து கல்யாணம் பண்ணோம்? அந்த மாதிரினா பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா நான் அவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பேனா சொல்லுங்க? ஆடடா, இல்லைன்னா இவங்க எப்படியே எலிசபெத் மகாராணி இவங்க அப்படியே போயிட்டு வேற இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அடிப்போடி, நான் மூஞ்சிக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். இவோ பேசுறா பேச்சு. என்ன சொன்னீரு? என்னது என்னமோ சொன்னீங்க போல, எனக்கு கேட்கல. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் சும்மா விளையாண்டேன், ஒன்றும் இல்லை. அந்த பயம் இருக்கணும். என்னமோ எலிசபெத் மகாராணியாமே. நீங்கள் சொல்லிருந்தாலும் நான் எலிசபெத் மகாராணி தான். எங்கள் வீட்டில் என்னை எங்கள் அம்மா மகாராணி மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து தான் நான் இப்படி கிடக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணணும், அன்னைக்கு என்னோட சுதந்திரம்லாம் போச்சு. என்ன போங்க, உங்ககிட்ட வந்து 3 பிள்ளைங்களை பெற்றது தான் மிச்சம். வேற என்ன சொல்லுங்க? ஆத்தா, புராணத்தை எடுக்காதாத்தா, போதாத்தா. நீ சத்த பாரு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் என்னன்னு பார்க்குறேன். நீ போய் உள்ள ஏதோ வேலை இருந்தா பாரு சாமி. ஓஹோ, நான் பேசினாலே உங்களுக்கு ஆத்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? நான் பேசினாலே இப்போதான் உங்களுக்கு வெறுப்பாகுது இல்லை? இருக்கட்டும் இருக்கட்டும். கல்யாணம் பண்ண புதுசுல சாமி கண்ணு அப்படிங்கிறது இப்போ அப்படியா இருக்கு? இருக்கட்டும் இருக்கட்டும், பேசிக்கிறேன். இப்போவே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்தாருன்னா உங்கள் டப்பா டான்ஸ் ஆடும். அடடா, அந்த மீசக்காரனா பிரச்சனையாச்சே. கொஞ்சம் பம்பிடுவோம் இப்பயே. என்னம்மா ஏசாமி, நான் சும்மா விளையாண்டேன். அதுக்குள்ளே நீ இவ்வளோ கோவப்பட்டு எமோஷனலாக ஆகிற பற்றியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா விளையாண்டேன். சரியா? உங்ககிட்ட நான் விளையாடக்கூடாதா? எது விளையாண்டீங்களா? நிஜமானமா சொல்கிறீங்க? நம்பிட்டா இப்படியே பேசிடணும். ஆமாம்மா, உண்மையால் தான் சொல்கிறேன். நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்ட, நீ என்ன பண்ணுற அப்படின்னு. நான் என்னைக்காவது உங்ககிட்ட இப்படி பேசியிருக்கேன் நான் சொல்லு? நீ தான் சாமியே, உன்கிட்ட தான் சாமி நான் விளையாட முடியும். சரி, நீ போ, வேலை இருந்தால் பாரு. நான் கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் நான் பார்க்குறேன். சரி சரி சரி, பாருங்க, நான் போயிட்டு நான் பார்க்குறேன். அடடே, என் மருமக இசை. வா இசை, வா 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 வா. என்னடா இந்த பக்கெட்டு? மதினி ஏதோ சொல்லி விட்டாங்களா என்ன? அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா இந்த பக்கெட்டு வந்தேன். அதான் உங்களையும் மாமாவையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த பக்கெட்டு வந்தேன். அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கீங்களா? அடடா, வா சாமி. நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கேன். இன்னைக்கு தான் அந்த அத்தையை பார்க்கணும்னு எனக்கு தோணி இருக்கு இல்லை? நல்லா இருக்கம்மா. அப்படின்னா இல்லை அத்தை, நான் படிக்கிறதுல ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதனால் அப்புறம் எங்கேயும் வெளியும் வர மாட்டேன். எனக்கு படிக்க வீடு உண்டு, காலேஜ் உண்டுன்னு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். அதனால் வெளியே எங்கேயும் வரதில்லை அத்தை, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதனால் பரவாயில்ல கண்ணு, இதில் என்ன சாமி இருக்குது? அதனால் ஒன்றும் இல்லை. நீ இன்னைக்கு வந்ததே இந்த வீடு அப்படியே கலகலன்னு ஆயிடுச்சு பார்த்தியா? நீ என்னைக்கு தான் வந்து என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வர போறியா தெரில. அன்னைக்கு வர அன்னைக்கு இந்த குடும்ப பொறுப்பை உன் கையில் கொடுத்துட்டு நான் அக்கடான்னு போய் சத்த உக்காந்துருவேன் சாமி. அது வரைக்கும் எனக்கு இந்த இம்சை தான், அங்கேயும் இங்கேயும் அலையிற வேலை தான். அத்தை, ஏன் நீங்கள் எப்படின்னா பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்றைக்குமே இதை விட இன்னும் ஜாலியாக இருப்பீங்க. அதெல்லாம் சும்மா அத்தை, ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். வா சாமி, என்ன சாப்பிட்ற? வா உக்காரு, என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி செஞ்சு தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தான், நான் சும்மா தான் வந்தேன். அட என்ன சாமி, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, எதுவும் வேணாம்னு சொல்லி சொல்கிறேன். சரி வா, இந்த வீட்டையாவது சுற்றி பாரு போ. நான் அதுக்குள்ளே உனக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறேன்.
நீ சும்மா அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு வா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். டேய் கவின், இங்க பாரு இசை வந்திருக்கா. அவகிட்ட நான் என்ன பேச போகிறேன்? ஹேய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடி? ஒரு மரியாதை இல்லை, எடுத்த உடனே வாடி போடின்னுட்டு. ஒரு என்னதான் மாமா பிள்ளையா இருந்தாலும் இப்படியா சொல்லு? அம்மா, அவளுக்கு இந்த மரியாதையே போதும். நீ பாரு, நான் வெளியே போயிட்டு வரேன். வச்சுக்கிறேன் இரு. ரொம்ப பண்ணுறேன், வச்சுக்கிறேன் இரு. ஏன் அவளுக்கு மரியாதை கொடுத்தா நீ என்ன குறைஞ்சிருவியா? சொல்லு கவின், நான் அன்னைக்கே சொன்னதுதான், என் மதினி பிள்ளைங்கள எந்த ஒரு இதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களே நான் நம்பல, அவங்களால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அம்மா, விடுமா. சரிதான் நீ சொல்றது, பாடணும் இருக்காது அதுக்குள்ள. அதான் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் மாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அவ பாரு, நீ எப்படி பேசுனா அவ எப்படி பேசுறான்னு. அதான் என் மதினி பிள்ளைங்கன்னா இப்படி இருக்கும். எப்படி சொல்றா பாரு, ஹாய் மாமான்னு. நீ என்ன இருக்கியே? அம்மா, நீ நிப்பாட்டுமா உன் புராணத்தை. நல்லா இருக்கேன் இசை. ஏதோ ஓரளவுக்கு இருக்கேன், பரவாயில்ல. நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கேன். படிப்புனா எப்படி போகுது? இன்னும் நல்லா தானே படிக்கிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இன்னும் எவ்வளோ நாள் படிக்கிறதா வித்தியாசம்? ஏதோ கல்யாணம் பண்ணால காலகாலத்தில். ஏன் நான் என்ன கிளவியாவாயிட்டேன் அதுக்குள்ளே காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நான் நிறையா படிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி ரொம்ப அக்கறையே கேட்குறீங்க. நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? உனக்கு எவனாவது இழிச்சவன் மாட்டுவான். நான் அந்த இழிச்சவனா வரத்துக்கு எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. என்னோட ரேஞ்சுக்கு நான் வேறு மாதிரி இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். நான் போயும் உன்னையா கல்யாணம் பண்ணுவேன்? இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. எனக்கானவன் எங்கே இருக்கானோ தெரியல. இங்கே தான் இருக்கேன், உன் முன்னாடியே தான் நிற்கிறேன், தெரியலையா? என்னப்பா சொன்ன? என்னமோ வளர்னி ஆட்டுக்கிறேன், ஒன்றும் புரியல, சரியாக கேட்கல. தான்ப்பா வந்தேன், சும்மாவே இருக்க மாட்டார். அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மனசுக்குள்ளே நினச்சேன். டேய் கவின், இசையை கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டெல்லாம் சுற்றி காட்டு. அதுக்கப்புறமா வெளியில் போகலாம், சரியா? ஒரு 10 நிமிஷம் சுற்றி காமிச்சிட்டு போ. பிள்ளை இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. சரிம்மா, வா இசை. அத்தை மாமா, நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரேன். சரிம்மா, சரி. இசை, இதுதான் நம்ம ரூமு. பாத்தியா எப்படி இருக்குன்னு? மாமா, இதெல்லாம் என்ன இல்லாமல் இதெல்லாம் எப்போ நீ ஃபோட்டோ எடுத்த? எல்லா இடத்துலையும் நீ நானும் ஜோடியாக இருக்க மாதிரியே இருக்கு. இதை நீனே எடிட் பண்ணி வச்சியாண்ணா? ஆமாம் இசை, உனக்காக. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இந்த வாழ்நாளில் கல்யாணம் பண்ணாலும் லவ் பண்ணாலும் ஒன்றை தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு நாள் ஒன்றை சின்ன பிள்ளையில பார்க்கும் போதே எனக்கு தோணுச்சு. அது அப்படியே மனசுலேயே அடைஞ்சிருச்சு. அதனாலேயே நீ எவ்வளோ தான் திட்டினாலும் உங்ககிட்ட திட்டுவேன். ஆனால் அடுத்த நிமிஷமே எனக்கு அந்த கோவமெல்லாம் மறைஞ்சு போய் உன் மேலே அளவுக்கு அடைந்த ஒரு பாசம் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசை, உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன மாமா சொல்கிற? இந்த அளவுக்கு என்ன உனக்கு பிடிக்குமா? நான் ஒன்றும் அந்த அளவுக்கு அழகாகவும் இல்லை. நான் அழகாக இருந்தால் சரி என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் அழகும் இல்லை. உன் அளவுக்கு நான் ஒன்றும் படிக்கவும் இல்லை. இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். எப்படி என்ன உனக்கு பிடிச்சது? அதுவும் சின்ன பிள்ளையே பிடிச்சதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல மாமா. பொய்க்கி சொல்கிறியாண்ணா? ஏய் இல்லைடா, உண்மையிலே உன்னை எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பிடிக்கும். ஏன்னா சின்ன பிள்ளையில நான் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து காலில் புண்ணாச்சு இல்லை, அந்த டைம் நீ திடீர்னு ஓடியாந்து மாமா எழுந்திரி நான் இருக்கேன் நீ அழாத அப்படின்னு சொன்னல, அந்த டைம் என் மனசில் அடி விழுந்தது. கல்யாணம் பண்ணால் உன்னை தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன காயத்துக்கே நீ என்னை அந்தளவுக்கு கேர் பண்ணாவ, லைஃப் முழுக்க நீ என் கூட இருந்தா எந்த அளவுக்கு நான் பார்த்துப்ப அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அப்பையிலேருந்து உன்னை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தேன் இசை. இந்த அளவுக்கு என் மேலே பாசத்தை வச்சுக்கிட்டு தான் நீ எரிஞ்சு திட்டினியா? ஏன் மாமா சொல்லு, என் கவின் மாமா. அப்படி இல்லை இசை,
ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இறங்கி வந்து நான் லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்காது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பிகு பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லாமே இருந்தேன் இசை. அப்புறம் எப்படி கடைசியாக வந்து உங்ககிட்ட நான் சொன்னேன்னு நீ நினைக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறது, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டு தான் நான் வந்து அந்த டைம் சொன்னேன். நீ வேணால் நினைக்கலாம், என்னடா இவன் லூஸு மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. நான் லூஸு தான், உன் மேலே லூஸு, என்னோட இசை மேலே லூஸு தெரியுமா. எல்லாரும் சொல்லுவாங்க இசையை வந்து ஒரு பொட்டியில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, அதை வாசிக்கும் போதோ அதை திறந்து உரசும் போதோ தான் இசை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. என் மனசில் ஒரு சின்னதாக இதயத்தை லைட்டாக டச் பண்ணாலே போதும் என் இசை வரும், அந்த மாதிரி. ஏன்னா என் இசையை நான் கண்ணுக்குள்ளே வச்சுருக்கேன். என்னோட கண்ணை ஒவ்வொரு டைமும் சிமிட்டும் போதும் என் இசை தான் முன்னாடி நிற்கும். அந்தளவுக்கு நான் லவ் பண்ணுற இசை ஒன்று. மாமா, நீ இந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுற அளவுக்கு நான் ஒர்த்தான்னு தெரியல. இருந்தாலும் இந்த லைஃப் முழுக்க உனக்காக நான் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே பண்ணுவோம் மாமா. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் மாமா.